பெஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய மழை பொழிவின் காரணமாக அண்ணாமலையார் கோவிலின் மலை மீது மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த மண் சரிவினால் இன்று மலை மீது இருந்த பாறை அடிவாரத்தில் உள்ள 2 வீடுகளுக்கு மேல் விழுந்துள்ளது. அப்போது வீடுகளுக்குள் இருந்த 7 பேர் மண் சரிவில் சிக்கியிருக்கலாம் என அக்கம் பக்கத்தினர் தெரிவித்தனர். இருக்கும் சார். 4 மணிக்கு ஒரு மருந்து போடுவோம் சார். அதனால எனக்கு டைம் தெரியும். இது குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் அந்த பகுதியில் முகாமிட்டு தீவிரமாக தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன், திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகரன் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்து வருகின்றனர். மண் சரிவில் சிக்கியுள்ள 7 நபர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணியில் 30 பேர் அடங்கிய தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்பு குழுவினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர், கமாண்டோ படையினர், காவல்துறையினர் என 100க்கும் மேற்பட்டோர் மீட்பு பணிகளில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். முதல் கட்டமாக வீட்டின் மேல் உள்ள மரங்களை அகற்றும் பணிகளை மீட்பு குழுவினர் மேற்கொண்டு வருவதுடன் பாதுகாப்பு கருதி இந்த பகுதியில் இருந்து சுமார் 100க்கும் மேற்பட்டவர்களை அரசு பள்ளிகள் மற்றும் திரையரங்குகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்ரீதரன் வழங்க கேட்கலாம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு பின்புறம் உள்ள மகாதீபம் மலை மீது நேற்று மாலை சரியாக ஒரு 4:30 மணி அளவில் ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக 7 பேர் அந்த நிலச்சரிவில் சிக்கியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் 30 பேர் கொண்ட குழுவும், கமாண்டோ ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு வீரர்கள் 60 பேரும், காவல்துறை சேர்ந்த சுமார் 120 பேரும் நேற்று மாலை முதல் காலை வரை தொடர்ந்து ஆய்வினை மேற்கொண்டு மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. இதைத் தொடர்ந்து காலை 4:30 மணிக்கு வந்த தேசிய பேரிடர் மீட்பு துறையினர் இன்று காலை முதல் தொடர்ந்து 6 மணி நேரத்துக்கு மேலாக அவர்களை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதைத் தொடர்ந்து அதே தெருவில் 2 தெருவுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு மலை மீது இருந்தும் தற்போது நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. அதில் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மீண்டும் தொடர்ந்து மீட்பு பணியானது நடைபெற்று வருகிறது. திருவண்ணாமலையிலிருந்து செய்தியாளர் ஸ்ரீதரன்.